ஹாய் காய்ஸ், இந்த ஒரு வீடியோல சித்தர்கள்னா யாரு, சித்தர்கள் என்னென்ன அற்புதங்கள் நிகழ்த்திருக்காங்க, ஏன் சித்தர்களை நம்ம இவ்வளவு பாராட்டுறோம், சோ அதை பத்தி பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட ஒரு காமனா ஒரு தாட் இருக்குங்க. சித்தர்கள்னா அதாவது பட்டெல்லாம் போட்டுட்டு ஃபுல்லா கழுத்துல ருத்ராஜ் எல்லாம் போட்டுட்டு ஒரு சாமியார் மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள சித்தர்கள் நினைச்சுப்பாங்க. சோ இது காமனா இருக்குல்ல எல்லார்கிட்டயும். சித்தர்கள்ன்றது அவங்க கிடையாது. சித்தர்கள் என்றவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. சித்தர்கள் மனித புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு புத்தி தான் சித்த புத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது சித்தர்கள் தன்னுடைய உடம்ப அவங்க எப்படி வேணாலும் மாற்ற முடியும், காத்துல கரைய வைக்கவும் முடியும், அண்டம் விட்டு இப்படின்றதுக்குள்ள ஒரு அண்டத்தை விட்டு இன்னொரு அண்டத்துக்கு போகவும் தெரியும். இந்த மாதிரி பல அற்புதங்கள் நிகழ்த்தியவர்கள் தான் சித்தர்கள். அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு பாராட்டுறாங்க சித்தர்கள்னா, இப்ப நம்ம சயின்டிஸ்ட்னு சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். இப்ப நம்ம சயின்டிஸ்ட்னு சொல்றோம் இல்லைங்க, தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், கிரஹாம் பெல், இந்த மாதிரி 1,00,000 சயின்டிஸ்டுகளை நிக்க வச்சாலும் இந்த 1,00,000 சயின்டிஸ்ட் ஒரே ஒரு சித்தர்களுக்கு ஈடாக மாட்டாங்க. அதுக்கான காரணத்தை சொல்றேங்க. இப்போ சித்தர்கள் நமக்கு என்னென்ன அற்புதங்கள் விட்டுட்டு போனாங்கன்னா, சித்த மருத்துவம். சித்தர்கள் பாடாத பாட்டே இல்ல, அவங்க சொல்லாத மருத்துவ குறிப்பும் கிடையாது. திருமூலரோட திருமந்திரத்தை படிச்சவங்க. அதாவது மனித வாழ்க்கையை பத்தி A to Z எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். வள்ளலாறு, அவரோட திருவருட்பா நூல் அவ்வளவு அற்புதமா இருக்கும், அதுல இல்லாத விஷயமே இல்லைங்க. அதெல்லாம் நம்ம படிச்சு புரிஞ்சுக்கணும். வள்ளலாறு சித்தர் கிடையாது, சித்தருக்கும் மேலங்க. அதாவது அருட்பெருஞ்சோதி நிலையை அடைஞ்சவர், தன் உடலை அப்படியே ஜோதி ரூபமா மாத்திக்கினவர் தான் வள்ளலாறு. தண்ணிய தங்கமா மாத்தக்கூடிய அளவுக்கு திறன் படிச்சவர் தான் வள்ளலார். அவரோட அவரை பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம சித்தரை பத்தி பார்ப்போம். இப்போ பண்றாங்க இல்லைங்க, எத்தனையோ டெக்னாலஜி வச்சு இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றாங்கல்ல. சித்தர்கள் காட்டுல கிடைக்கக்கூடிய மூலிகை இலைய வச்சு ஒரு மனுஷனோட உடம்ப பிளந்து, அவனுடைய தலையை பிளந்து, அவனுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு திறன் பெற்றவங்க சித்தர்கள். எல்லாமே பண்ணுவாங்க. சித்தர் சாதாரண அவங்கள சும்மா அவங்கள ஒரு விஷயம், ஒரே ஒரு இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு சொல்லி உடனே சொல்ல முடியாது. இப்போ நம்மளுக்கு காமனா தெரிஞ்ச சித்தர்கள்லாம் யாரு? எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பழனில இருக்கிற நவபாஷண சிலையை செஞ்சவர் போகர், திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர், அகத்தியர், புலத்தியர், சிவவாக்கியரோட பாடல்லாம் கேளுங்க. பட்டினத்தார், சிவவாக்கியர், பட்டினத்தார், அகத்தியர், புலத்தியர், போகர், புலிப்பாணி, சட்டைநாதர், இந்த மாதிரி பல சித்தர்கள் இருக்காங்க. இதை தாண்டி இன்னும் நமக்கு அறியப்படாத பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் நம்மளுடைய நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்போ வாழ்ந்துட்டுறாங்க. அவங்க எப்படின்னா, இப்போ தவத்தோட இதுவோட தானே இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய ஆன்மா இருக்குல்ல, இப்போ ஒரு உடம்பு, இப்போ நம்ம மெடிடேஷன்ல உட்காரன்னா நம்ம உடம்பு இங்க இருக்கும், இப்போ நம்ம எண்ணம் அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும்ல, ஆனா அவங்க உடம்பு மட்டும்தான் அங்க இருக்கும். அவங்களோட ஜீவ சமாதின்றது இது பேரு தான் ஜீவ சமாதி. அங்கேயே சமாதி. இப்ப ஜீவ சமாதிக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பாசிட்டிவா எனர்ஜி அப்படியே ஒரு மாதிரி நம்மள அங்க போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் மெடிடேஷன்ல உக்காந்தாலே பல மணி நேரம் அப்படி உக்காந்துட்டு இருக்கணும் போல தோணும் இல்ல. இதுக்கான ரீசன் என்னன்னா, அவங்களோட உடம்பு அங்க இருக்கும், அவங்களுடைய ஆன்மா இந்த இடத்த சுத்தி அந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்குங்க அவங்களோட அந்த ஒரு ஆற்றல். சோ அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் ஆகட்டும், சித்தர்கள் ஆகட்டும், நமக்கு தேவையான விஷயத்தை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. சோ அததான் நம்ம பயன்படுத்திக்க மாட்டிருக்கோம். ஒரு விஷயமா அழிச்சுட்டே வரங்க. நம்ம நெத்தியில பொட்டு வைக்கிறதுக்கான ரீசன் இருக்கு, நம்ம காலில் செருப்பு போடாம நடக்கிறதுக்கான ரீசன் இருக்கு. இந்த மாதிரி பல ரீசன் இதுக்கெல்லாம் காரணத்தோட வச்சாங்க. கோவிலுக்கு போனா கோவில ஏன் சுத்தி வரணும், அதுக்கான ரீசன் இருக்கு. இந்த மாதிரி பல ரீசன் சித்தர்கள் சொன்னதும் சரி, இல்ல குனிஞ்சு கோல போறது பொண்ணுங்க, இந்த மாதிரி பல ரீசன் சித்தர்கள் சொன்னதும் சரி, நம்மளுடைய பெரியவங்க சொன்னதும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சித்தர்கள் பற்றி இந்த ஒரு வீடியோல ஒரு பேசிக்கா சித்தர்கள் தான் யாரு, சித்தர்கள் என்னென்ன அற்புதம் நிகழ்த்தி இருக்காங்க, அதாவது இந்த சித்த மருத்துவம், அட்டமா சித்திகள். அட்டமா சித்திகள்னா உங்களுக்கே தெரியும், நான் எத்தனையோ வீடியோல சொல்லியிருக்கேன். அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிரார்த்தி, பிரணாயாமம், ஈசத்துவம், வசித்துவம், இந்த 8 புலன்களையும் தனக்குள்ள அடக்கி வச்சுட்டு இருக்கிறவங்க தான் சித்தர். சித்தர் பத்தி இன்னும் பல டீட்டெயில் உங்களுக்கு என்ன சித்தர் பத்தி ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தா
கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நான் தனியா அதுக்கான வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.